1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகமே ஒரு அமைதியான சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருந்தது. அந்த டைம் சோவியத் ரஷ்யாவை போல எந்த நாடும் கம்யூனிஸ்ட் நாடா மாறக்கூடாதுன்னு நினைச்ச அமெரிக்கா கொரியா நாடு மேலேயும் வியட்நாம் மேலேயும் நேரடியா போர் தொடுத்தாங்க. இதுல வியட்நாமுடைய விடுதலைக்காக போராடின ஹோசிமினுடைய படைகளுக்கு அமெரிக்க படைகளுக்கும் நடுவில் 1955 வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஆசிய கண்டத்துல ஒரு சின்ன நாடா இருக்கக்கூடிய வியட்நாம தன்னுடைய லேண்ட் போர்ஸ் மூலமாவே ஈஸியா கைப்பற்றலாம்னு நினைச்ச அமெரிக்கா வியட்நாம் காடுகள்ல மறைஞ்சிருந்து கொரில்லா வார்ஃபேர் முறையில தாக்குதல் நடத்தின ஹோசிமினுடைய படை அமெரிக்க ராணுவத்தை கதிகலங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வியட்நாம் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்த முடிவு பண்ண அமெரிக்க அதிபர் ஜான்சன் மார்ச் 2 1965 அன்னைக்கு ஆபரேஷன் ரோலிங் தண்டரை டிக்ளேர் பண்ணார். அதாவது இந்த ஆபரேஷன் மூலமா ஹோசிமின் படைங்க அதிகமா இருந்த நார்த் வியட்நாம் அமெரிக்கா தன்னுடைய விமானப்படை கடற்படையை ஒருங்கிணைச்சு அதிபயங்கர தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சார். 1968 வரைக்கும் நீடிச்ச இந்த ஆபரேஷன் ரோலிங் தண்டர்ல வியட்நாம் மக்கள் மேல கொஞ்சமும் கருணை காட்டாத அமெரிக்கா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அதிகபட்சமா 32,000 டன் பாம்புங்களை வியட்நாம் மேல வீசி இருந்தாங்க.